Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக அரியர் இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா CS 3452, அதாவது தியரி ஆஃப் காம்படிஷன் பேப்பரோட, அதாவது இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 15 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட், அதாவது ஆட்டோமேட்டா. சரியா, அதே மாதிரி NFA ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வித் அதாவது எப்சிலான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது மூணையுமே தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக யூனிட் 1ல் என்னாச்சு பார்த்தா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஈக்குவலன்ஸ் அண்டு மினிமைசேஷன் ஆஃப் ஆட்டோமேட்டா. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் க்ளோசர் லாங்குவேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா FA அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். சரியா, இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக் கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். யூனிட் 3ஐ பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ஸ் ஆஃப், அதாவது புஷ்டவுன் ஆட்டோமேட்டா அண்டு CFG. சரியா, அதுக்கப்புறம் டிட்டர்மினிஸ்டிக் புஷ்டவுன் ஆட்டோமேட்டா. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டிஸ். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பம்பிங் லெமா ஆஃப் CF, அதுக்கப்புறம் CFL. சரியா, இந்த CFும் CFSL ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு. இந்த டாபிக்ஸுக்கு கீழே வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமுக்கு இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸும் இதுக்குள்ளே நிறையா இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் டேனிங் மிஷின்ஸ் ரிலேட்டட் டு ப்ராப்ளம். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 5th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லேங். சரியா, இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் P&NP காம்ப்ளிமெண்டரி. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இதில் இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 மார்க்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.